அனைவருக்கும் வணக்கம். தற்போது ஆசிரியர் தேர்வு வாரியம் 2026ஆம் ஆண்டிற்கான ஆனுவல் பிளானரை வெளியிட்டுள்ளது. இந்த மிக மிக முக்கியமாக இதன் அடிப்படையில் தான் இந்த வாட்டி தேர்வு நடைபெறும் என்பதையும் அறிவித்துள்ளது. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஆல்ரெடி நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. மே மாதம் எக்ஸாம் ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் பண்ணிட்டாங்க. அதோட எக்ஸாம் இப்போ மே மாதம். அடுத்த அசிஸ்டன்ட் திருவள்ளூர் யூனிவர்சிட்டி. இப்போ யூனிவர்சிட்டி எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா டிஆர்பி மூலியமே தேர்ந்தெடுக்க முடியாது. ஒரு நல்ல வாய்ப்பு. ஏன்னா படித்து இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, வேலைவாய்ப்பு இல்லாத ப்ரொஃபஸர்களுக்கு இது நல்ல வாய்ப்பு. அதாவது பிப்ரவரியில் கால்பர் பண்ணுறாங்க, ஜூனில் எக்ஸாம் நடக்க போகுது. அடுத்தது பிடி ஆர் பிஆர்டி. உங்களுக்கு மேலே எக்ஸாமு பிடி அல்லது பிஆர்டி மார்ச்சில் கால்பர் பண்ணுறாங்க. உங்களுடைய எக்ஸாம் எப்படின்னா ஜூலையில் இருக்குது. டிஎன் டெட்டு மேலே கால்பர் பண்ணுறாங்க, ஜூலையில் எக்ஸாம் இருக்குது. இந்த வாட்டி 2 டெட்டு சொல்லியிருக்காங்க. சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப் சிஎம்ஆர்எஃப்னு ஜூனில் கால்பர் பண்ணுறாங்க. அதே இதை ஆகஸ்ட்டில் இது பண்ணுறாங்க. செட்டு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், இது ஒரு மிகப்பெரிய முக்கியமானது. ஜூலையில் கால்பர் பண்ணுறாங்க, செப்டம்பரில் எழுதுகிறாங்க. ஜூலையில் கால்பர் பண்ணி செப்டம்பரில் எழுதுகிறாங்க. ஜூலையில் கால்பர் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, அருமையான ஒரு நல்ல வாய்ப்பு எல்லோருக்கும், படித்த இளைஞர்களுக்கு. ஜூலைங்கும்போது எல்லாமே ரிசல்ட் வந்துடும், மேக்ஸிமம் ரிசல்ட் வந்துடும். அதில் கால்பர் பண்ணி எழுதுகிறாங்க. டிஎன் டெட் அக்டோபரில் கால்பர் பண்ணுறாங்க. இந்த வாட்டி மட்டுமே ஸ்பெஷலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 டெட்டு தேர்வு கொடுத்துருக்காங்க. 2 டெட்டு தேர்வுங்கிறது எப்பயுமே கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில வாட்டி 1 வருஷம் நடக்கும், 2 வருஷம் நடக்கும், இல்லாட்டி வழக்குகள் சம்மந்தமாக தள்ளி போகும். இந்த வழக்குகள் தான் டிஆர்பியில் நடக்கக்கூடிய போஸ்ட்டை ரொம்ப தள்ளி வைக்கிறதுக்கு பேர் இந்த வழக்குகள் தான். புதுசாக ஆனுவல் பிளான் வெளியிட்டதில் தேர்வு வாரியம் ஒரு மிக முக்கியமாக அனைத்து தேர்வுகளையும் நிச்சயமாக நடக்கும் நம்பிக்கையோடு ஆசிரியர் பணிக்கு தேர்வாகக்கூடியவர்கள், பேராசிரியர் பணிக்கு தேர்வாகக்கூடியவர்கள், அடுத்தது ரிசர்ச் ஃபெல்லோஷிப் வாங்கிட்டு படிக்கக்கூடிய பிஹெச்டி மாணவர்கள், ஆராய்ச்சி மாணவர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டுள்ளது. இதுதான் மிக 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 வெளிப்படைத்தன்மையாக தேர்வு வாரியம் என்ன பண்ணணும்னா மொத்த லிஸ்ட்டையும் வெளியிட்டு அவங்க பாட்டில் சிறப்பாக நடத்துவாங்க. இது அவர்களுடைய இது. இந்த ஆனுவல் பிளானர் முழுக்க டென்டேட்டிவானது. இந்த ஆனுவல் பிளானர் முழுக்க டென்டேட்டிவானது, தற்காலிகமானது தான். இது ஒரு ஷெட்யூல். இதை வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். நல்லா எப்படி படிக்கணும், என்னென்ன கேள்வி கொஸ்டின் கேட்பாங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்துக்கிட்டு அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நம்ம உருவாக்கிக்கிட்டு நம்ம தொடர்ச்சியாக கற்றலில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தோம்னா அடுத்தபடியாக நிச்சயமாக நமக்கான ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்திற்கான ஒரு வாய்ப்பு இதில் நல்லா இருக்குது. அதனால் யாரும் இதை மிஸ் பண்ணிட வேண்டாம். சிறப்பாக படிங்க. படித்தா மட்டுமே நம்ம என்ன பண்ண முடியும், அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும் என்பது அனைவருக்குமானது. இல்லை கொஞ்சம் ஹார்ட் ஒர்க், நல்ல எஃபெக்ட் போட்டோம்னா நல்ல லைஃபு, நல்ல ஜாப்பு. இப்போல்லாம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகிறது 20-23 வயசில் ஈஸியாக ஆகிடலாம். ஆனால் முன்னாடி ஒரு காலத்துலலாம் அப்படி ஆக முடியாது. அப்படி என்ன பண்ண முடியாது, ஆக முடியாது. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, உடனே திடீர்னு ஆகக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் தமிழ்நாடு அரசு ஏற்படுத்தியிருக்கிறது. முன்னாடியெல்லாம் ஒரு கல்லூரி பேராசிரியர் ஆகிறதுக்கு, உதவி பேராசிரியர் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 45 வயசு ஆகணும். அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அடுத்தது அவங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும். இப்போல்லாம் எக்ஸாம்னால படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தமிழ்நாடு அரசு ஏற்படுத்தியுள்ளது. அதை மிஸ் பண்ணாமல் அதை படித்து சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான வாய்ப்புகளை தேர்வு வாரியம் கொடுத்துள்ளது. நம்ம இது படிக்க வேண்டியதுதான்.